ஓகே கைஸ், இன்னைக்கு 150 kgs டெட் லிஃப்ட் பண்ண போலாமா? எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா 3 வார்ம் அப் செட் 3 ஒர்க்கிங் செட் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கடைசி ஒர்க்கிங் செட்ல வந்து 150 டச் பண்ணணும். நீங்க அதான் டார்கெட். நெக்ஸ்ட் 100 kgs வார்ம் அப் செட் பண்ண போறேன். ஓகே கைஸ், இப்போ நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா 70, 100, 120, 135, 135 எப்படி போகிறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ இதுதான் என்னோட கடைசி வார்ம் அப் செட். 120 kgsல வார்ம் அப் செட் முடிக்கிறேன். ஸோ ஒர்க்கிங் செட்டில் 135 புஷ் பண்ணலான்னு இருக்கேன். பார்ப்போம். ஒர்க்கிங் செட்டில் வந்து 135ல ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் எப்படி புஷ் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வெயிட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க்கிங் செட் ஃபர்ஸ்ட் 130 முடிச்சுட்டேன். இப்போ செகண்ட் செட் வந்து 145 புஷ் பண்ணிட்டு இது எப்படி போகிறதுன்னு பார்த்து 150 போகலாமா வேணாமா சொல்லிட்டு பார்ப்போம். ஈஸியான்ஸ்னா 150 ஜம்ப் பண்ணுவேன், இல்லைனா 140, 145 ஸ்டாப் பண்ணிப்பேன். ஸோ பார்ப்போம். ஸோ இதுதான் லாஸ்ட் செட் 150. ஸோ 145 எப்படி போச்சுன்னு தெரியல. ஏதோ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் நான் பண்ண வேணாம் தான் இருந்தேன். பட் ஸ்டில் நீ பண்ணியே ஆகணும். 150 எவ்வளோதான் போகுது. இல்லை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கூட எனக்கு நோ இஷ்யூஸ். ஏன்னா எனக்கு இன்னைக்கு ஃபுல் மீதியெல்லாம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஸோ லெட் மீ ட்ரை. இந்த 150 பொசிஷன் என்னோட நியூ பர்சனல் பிஆர்னு கூட சொல்லலாம். ஆல்ரெடி ஒரு 150 பண்ணியிருக்கேன். அது வந்து லாங் பேக் எகோ. ஸோ இப்போ ஒரு 150 ட்ரை பண்ண போகிறேன். லெட்ஸ் சி. 150 into 3 reps. Let me try. Come. 150 into 3 கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பட் ஸ்டில் பண்ணிட்டேன். ஸோ ஹாப்பி வித் தட். ஸோ டெட் லிஃப்ட் பற்றி ஒரு தனி வீடியோவே போகிறேன். ஸோ அதோட யூஸ்ஃபுல் என்ன, அது எப்படி பண்ணலாம், எப்படி வெயிட்ல இன்க்ரீஸ் பண்ணலாம் சொல்லிட்டு தனி வீடியோ போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு போங்கடா.